Hey folks, இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக காட்ட போகிறது டிவிடி பிளேயர்ஸ் வித் ஸ்க்ரீன் அண்ட் வித்தவுட் ஸ்க்ரீன். அதாவது டிவிடி பிளேயர்ஸ் இருக்குது 1990s வந்த டிவிடி பிளேயர்ஸ். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டிவிடி பிளேயர்ஸ் எப்படி இருந்ததுன்னா விசிடி, அதாவது விசிடி அண்ட் MP3 கேசட்ஸ். அது எப்படி இருக்குன்னா அவ்வளோதான் அந்த சிடியோடைய கெப்பாசிட்டி. டேட்டா அதில் போட்டுக்க முடியும். ஒன்றும் பாட்டாக போட்டுக்கலாம் அல்லது வீடியோவாக அதில் ரைட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஒரு டைம் அந்த சிடி ரைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது ரீரைட்டபிள் கிடையாது. அப்போ வந்து அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக சிடிஸ் வந்து ரீரைட்டபிள் சிடிஸும் வந்துச்சு. டேட்டாவை அதுக்கு மேலேயே நம்ம வந்து ரீரைட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பிளேயர்ஸ், MP3 பிளேயர். அதுக்கப்புறம் கேசட் பிளேயர்ஸ் இருந்தது இல்லையா, கேசட்டில் பாட்டு கேட்குறது. அப்புறம் விசிஆர்னா கேசட் டேப்பில் வந்து மூவிஸ் இருக்கும். அதெல்லாம் 90s இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு சிடி பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சது. அந்த சிடி பிளேயர்ஸில் விசிடி பிளேயர் இது காம்பேக்டாக இருக்குது, ஆக்சுவலாக சின்னது. அப்போ வந்து அது எல்லாமே பெருசாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இவ்வளோ மொத்தத்துக்கு இருக்கும் ஹைட்டு. ஆம்பிளிஃபயர் சைஸ்க்கு இருக்கும், ஒரு நார்மல் ஆம்பிளிஃபயர். இப்போ ஆம்பிளிஃபயர் சின்னதாக போச்சு. அந்த மாதிரி விசிடி பிளேயர்ஸ் வந்தது. அப்புறம் அதிலே வந்து MP3 சாங்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்தது. அதுக்கு அடுத்தது அந்த பிளேயரே கொஞ்சம் ஸ்லிம்மாக வந்தது. ஸ்லிம் டைப்பில் இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும், இவ்வளோ அகலாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சது, குட்டி பிளேயர்ஸ். இது வந்து விசிடி பிளேயர் தான். விசிடிக்கு அடுத்தது இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு டிவிடி வந்தது. டிவிடியில் 4.0 நினைக்கிறேன், ஆமாம். இது விசிடி. சிடிங்கிறது காம்பேக்ட் டிஸ்க் வந்து 7 MB. அதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே டிவிடியில் 4.5 GB அந்த ரேஞ்ச். ஆமாம், கொஞ்சம் ஜாஸ்தி ஜிபி கணக்கில் தான் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா டிவிடி 4 படம், 8 படம், 10 படம் அப்படின்ட்டு நிறைய அதில் நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். அதில் டிவிடி ரீரைட்டபிள் டிவிடிஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த சிடி வந்து தனியாக பிளேயர்ஸ்னு வந்தது. நம்ம கம்ப்யூட்டர்லையும் சிடி போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இன்னும் அது டெவலப் ஆகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பேக்டாக பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் வீடியோ பிளேயர் தான். இதில் நீங்கள் டிவி அவுட்புட் எடுத்து டிவியில் பார்க்கலாம். டிவி அவுட்புட் கொடுத்து டிவியில் இன்புட்டில் போட்டு நீங்கள் படம் பார்த்துக்கலாம். அண்ட் சவுண்டு வந்து டிவி இதிலே வந்துடும். இதுவும் அதே மாதிரி ஒரு பிளேயர் தான். சின்ன சின்ன பிளேயர்ஸ். இதுக்கு அடுத்தது இந்த பிளேயர்ஸ் அடுத்தது இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி பிளேயர்ஸ் வித் ஸ்க்ரீன், அதாவது ஒரு சின்ன லேப்டாப் மாதிரி. லேப்டாப் முன்னாடியே வந்துருச்சு இதெல்லாம், அதாவது இந்தியாவில் வரதுக்கு முன்னாடி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு 4 பிளேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பிலிப்ஸோடது. பிலிப்ஸு தேவையில்லாம் பண்ணிக்கிருக்க, போயிடுறா தம்பி, போயிரு. பிலிப்ஸோடது. பிலிப்ஸில் இந்த கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட இதை ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க, மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அண்ட் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது இந்த பிளேயர்ஸ்க்கு. மொபைல் வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் கம்மியாயிடுச்சு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போய். ஆக்சுவலாக இதிலே வந்து 5 இன்ச் ஸ்க்ரீனு, 7 இன்ச் ஸ்க்ரீன், 9 இன்ச் ஸ்க்ரீன், 10 இன்ச், 12 இன்ச்சுன்னு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கார் டிவிடிஸ், காருக்கு வந்து ஸ்க்ரீன் வந்தது. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னா இந்த மாதிரி ஒரு மாடல். இது ஒரு மாடல். இது வந்து காரில் வைக்கிறதுக்கு வந்த மாடல். இது என்னென்னா இதிலே ஸ்க்ரீன் இருக்கும், அப்படியே பேக் சைடில் இது டிவிடி பிளேயர். இதில் டிவிடி போட்டு டிவிடி ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பென்ட்ரைவ் ஆப்ஷனும் இருக்குது, SD கார்டு போடுற ஆப்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்து பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி விசிடி பிளேயர்ஸில் அப்போ பென்ட்ரைவ்லாம் கிடையாது, அதில் வரல. அதுக்கு அடுத்தது இப்போ ரீசெண்டாக வர விசிடி பிளேயர்ஸ், டிவிடி பிளேயர்ஸ், அதில் எல்லாமே பென்ட்ரைவ் ஆப்ஷன், SD கார்டு போட்டு ப்ளே பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் வந்துச்சு. அது மாதிரி டிவிடி ஸ்க்ரீன் பிளேயர்ஸ், இந்த ஸ்க்ரீன் பிளேயர்லையும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, SD கார்டு போடுற ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது வந்து இப்படி மட்டும் ஓப்பன் பண்ணுற டைப்பில் இருக்குது. இப்படி ஃப்ளாட்டாக இப்படி ஓப்பன் பண்ணலாம், 90 டிகிரி ஆங்கிளில் ஓப்பன் பண்ணலாம். அது இதுக்கு அடுத்தது வேறு மாடல்ஸில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி வரைக்கும் ஓப்பன் பண்ணுற டைப்பு. அப்புறம் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுற மாதிரி எப்படி வேணால் திருப்பிக்கலாம். அந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. இப்போ இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. பைக்கில் போகும்போது பேக் வந்து பின்னாடி வச்சுருந்தேன், அதில் இந்த பிளேயர் வச்சுருந்தேன். பேக் என்ன ஆச்சுன்னா டயரில் உரசி இந்த கார்னர் அப்படியே ஃபுல்லாக டயரில் போயிட்டு தேஞ்சு ஃப்ளாட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் அப்படி கிராஸாக தேஞ்சு போச்சு. அப்புறம் பைக்கு வந்து இந்த பேக் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. இதில் உரசின ஃப்ரிக்ஷன் வந்து ஃபயர் ஆகி பேக் எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வண்டி நிறுத்தி அதெல்லாம் அணைச்சு அது ஒரு பெரிய துன்பமாகி போச்சு அன்றைக்கி. நல்ல வேலையாக இது ஒர்க்கிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இது ஆன் பண்ணி காமிக்கணும்னா இது வந்து ஏற்கனவே இதில் பேட்டரி இருக்குது. சில பிளேயர்ஸில் வந்து பேட்டரி ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க பேக்கப்புக்கு. சில பிளேயர்ஸ் வந்து இது இருக்காது, பேட்டரி ஆப்ஷன்லாம் இருக்காது. ஸோ நம்ம வந்து கரண்ட்டில் அடாப்டர் வச்சு கரண்ட்டில் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து 9 வோல்ட் அடாப்டர். இது இந்த அடாப்டர் இதுக்கு சூட் ஆகலை, வேறு அடாப்டர் போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு ஒவ்வொரு பிளேயர்லையும் ஒவ்வொரு மாதிரியான பின், அடாப்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேயருக்கு ஏற்ற மாதிரி அடாப்டர் வாங்கி நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இந்த பிளேயருக்கு இந்த அடாப்டர் போட்டு காமிக்கிறேன். இங்கே வந்து இது. ஸோ இந்த அடாப்டர் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இது இந்த அடாப்டர் போட்டு லைட் எரியுதா? லைட் எரியுது. இப்போ இதில் போடுறதுக்கு ஒரு டிவிடி வேணுங்க. டிவிடி நம்மகிட்டே டிவிடி இல்லை, எத்தனை டிவிடி இருக்குது நம்மகிட்ட. அதில் இங்கே பவர் வரணும். லைட் எரிஞ்சதுன்னா பவர் வந்துருக்குன்னு அர்த்தம். பட் இதிலே லைட் எரியல. என்னன்னா
அடாப்டர் எதுவும் இதாகிச்சா? இது அடாப்டர் டெட்டு. ஸோ இதெல்லாம் பவர் வரும். அவனுக்கு டப்பு இருந்துச்சு தானே? டப்பு வேறு ஏதாவது அடாப்டர் இருக்கான்னு பார்க்க. அடாப்டருக்குனே ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்கேன். அதில் தான் பார்க்கணும். எங்கே போச்சு நான் வந்துருக்கான். இங்கே இருக்கான் சின்ன அடாப்டர். வேறு அடாப்டர் எடுத்தேன். ஸோ இவனை வந்து நம்ம இதில் போட்டு பார்ப்போம். ஓகே, இவன் தான் இங்கே இருக்கான். அப்போ இவனுக்கு வந்து ஒரு சிடி ஒன்று போடணும் இல்லையா? ஓகே, லைட் எரியுது பாருங்கள். இதுதான் வந்து பிளேயர். ஆனால் அழுத்தோ ஓப்பன் பண்ணுவோம். சிடி டிஸ்க் போடுற இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்க் போடுறது இப்போ டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து ஒரு சிடி போடும். சிடி போட்டு பார்த்தா தான் தெளிவான ஐடியாவே கிடைக்கும். இதில் நார்மல் விசிடியும் போட்டுக்கலாம், டிவிடியும் போட்டுக்கலாம். இது ரஜினி முருகன் படம் ரைட் பண்ணியிருக்காங்க. போட்டு பார்க்கலாம். ரஜினி முருகன் சிடி லோட் பண்ணுறேன் இதில். அண்ட் இந்த பிளேயர்ஸில் என்னென்னா டிவி கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம். அதாவது டிவி கனெக்ஷன் கொடுக்குறதுக்கான அந்த பின் இருக்கு பாருங்க. இந்த பின் வந்து கொடுத்துருக்காங்க. டிவி கனெக்ஷன் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி போட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் யூஎஸ்பி பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன் இல்லை இதில். இது அப்போ வந்து டிஸ்க் முன்னாடி பழைய மாடல் இது. ரைட்டா லோடிங் ஆகுது. நோ டிஸ்க்னு வந்துருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவனை பார்க்க போகிறோம். ஏன் வந்து வேறு டிஸ்க் போட்டு பார்க்கலாம். சப்போஸ் இந்த டிஸ்க்கை வந்து நம்ம மறுபடியும் வச்சுட்டு வேறு டிஸ்க் போடுவோம். இதில் டேட்டா இருக்குது, பட் இதில் ரீட் ஆகலை. ஸோ நம்ம வேறு ஒரு டிஸ்க் எடுத்து இதை செக் பண்ணி பார்ப்போம். சிடி டிஸ்க்லாம் எப்படின்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதை எடுத்து இப்படி துடைக்கணும். இப்படி தொடச்சி ஒரு பனியன் கிளாத்தில் தொடச்சி இப்படி ஊதி சமயத்தில் தூத்தும் துப்பி அதுக்கப்புறம் தொடச்சி அதுக்கப்புறம் போட்டால் தான் அதெல்லாம் ஓடும். இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக். ஸோ இன்னொரு சிடி போட்டிருக்கேன். லோடிங்னு வருது. ஒர்க்கிங்கில் தான் இருந்தது, படம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன எல்லாத்துக்கும் நோ டிஸ்க்னு வரான். ஏன் என்ன சிக்கலாச்சு? ரொம்ப வருஷமாக இதை ஆன்லைன் வைக்கல நான். அதனால் ஏதோ ஒரு கோவத்தில் இருப்பான்ட்டு நோ டிஸ்க்னு வந்துட்டு. இதெல்லாம் பரவாயில்ல, சிடி இருக்கும். சிடிக்கா பஞ்சம் நம்ம கிட்ட. சிடி ஏகப்பட்டது இருக்கு. விண்ணை தாண்டி வருவாய். இதை போடுறோம். படம் பழையபடி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, இது யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று ஸ்க்ரீனில் வந்து கோடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆடாச்செல்லாம் என்ன ஆச்சு உனக்கு? படம் ஓடு. ஊப்ஸ், எல்லாமே நோடிஸ்க்கா. ஓஹோ, ஓகே. ரொம்ப நாள் ஆனதுனால இது கொஞ்சம் மோட்டர் எதுவும் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் இந்த இதை அடிச்சு விடும். மோட்டர் எதுவும் நகராமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இதை பார்த்து. அதனால் கொஞ்சம் ஜாம் ஆகிருக்கலாம். மோட்டர் வந்து ஜாம் ஆகிருக்கலாம். அதாவது லென்ஸ் இருக்கும் இல்லையா உள்ள, அது வந்து அந்த மோட்டரில் முன்னாடி இப்படி போயிட்டு வரும். ஸோ அந்த மோட்டர் வந்து ஜாம் ஆகிருக்கலாம் மேபி. அதனால கூட இது வந்து இன்னும் இதாகாமல் இருக்குது. சரி, பரவாயில்ல. பட் வந்து ஆன் கண்டிஷன் தான், ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஒர்க்கிங்கில் இருக்குது என்றால் இது இன்னும் கொஞ்சம் அந்த மோட்டர் ஜாம் ஆகிருக்கிறத கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா ஒர்க் ஆகும். ஓகே, மோட்டர் ஓடல, அதான் சிக்கல் இப்போதைக்கு. இந்த லென்ஸோடைய மோட்டர் ஓடாதனால கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. சரி, இது கடையில் கொடுத்தா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மேபி. இது அப்புறம் பார்க்கலாம். இவனை அப்படியே மூடி வச்சுருவோம். இவனுக்கு அடுத்தது இது பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க. பிலிக்ஸ் அடுத்தது சோனி. சோனியா. ஆமா சோனியா. ஆமாப்பா சோனியா. ஆமாப்பா ஆமா. எங்கேயாவது வெளியூர் போகும்போது நான் இந்த சோனி பிளேயர் எடுத்து போயிடுவேன். கேசட்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போவேன். போய்ட்டு ஆன் பண்ணி பார்ப்பேன். இதில் ஆக்சுவலாக பேக்கப் ஒரு பேட்டரி இருக்கா. ஸோ அது வந்து பேட்டரியில் ப்ளே ஆகும். எவ்வளோ நேரம் ப்ளே ஆகுதுன்னு தான் தெரியாது. பட் நான் வந்து அடாப்டர் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இது இருக்கு. ஆன் பண்ணிட்டோம்னா அது மட்டும் படம் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ்க்கும் போடணும்னு அவசியம் இல்லை. இதில் ஸ்பீக்கர் இருக்கும். நீங்கள் வந்து ஜாலியாக வெளியில் போகும்போது இதில் ஹெட்ஃபோன் போட்டு கூட நீங்கள் படம் பார்க்கலாம். நீங்கள் வந்து படம் தெரிவிச்சிங்களா?
எதுவும் இல்ல. இருக்கு தேடி பாருங்க. என்னோட ஆராய்ச்சி வீண் போகாது. இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான வேலை இங்க தான் நடந்துட்டு இருக்கு. அத ஓகே. இது வந்து சோனியோட டிவிடி பிளேயர். இதில் சிடி MP3 எல்லாமே போட்டுக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இதில் இதில் டிவியோடைய ஆப்ஷனும் இருக்குது. டிவியோடைய அடாப்டர் இந்த மாடலில் டிவி போட முடியாது. பட் ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். பெரிய ஸ்க்ரீனுக்கு ஆடியோ வீடியோ அவுட்புட் எடுத்து நீங்கள் பெரிய ஸ்க்ரீனுக்கு இதில் கனெக்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஹெட்ஃபோன் இதில் என்னென்னா 2 ஹெட்ஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு கூட போகிறோம் இல்லை அப்படின்னா நிறைய போகிறோம் அப்படின்னா அவங்க 2 ஹெட்ஃபோன் போட்டு இதில் ஆளுக்கு ஒரு ஹெட்ஃபோனில் போட்டு படம் பார்த்துக்கலாம். இது ஒரு சூப்பர் மாடல். இது நான் தான் இருக்கேன்ல. அந்த மாடல் இந்த மாடல் சூப்பர் மாடல் சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் இது ஆர்கியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய டிவிடி. இது என்னென்னா இதில் டிவிடி பிளேயர் ஒர்க்கிங், பட் டிவிடி ஒர்க் ஆகாது. இதுவும் சேம் ப்ராப்ளம் தான். இதில் என்னென்னா இந்த டிவிடி போட்டோம்னா நோ டிஸ்க்னு வரும். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தான். ஸோ இது வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸ்க்ரீனில் இப்போ இதுலேயும் அதே டிவிடி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏதோ ஒரு டிவிடி மாஞ்சா வேலு ஓப்பன். இதில் டிவிக்ஸ் பிளேயர். டிவிக்ஸுங்கிறது அடேங்கப்பா ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி போட்டால் ப்ளே ஆகலை, இப்போ வந்து ப்ளே ஆகுது. சூப்பர், நினைச்சே பார்க்கல. எல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்டம் தான். பாரா ப்ளே ஆகுது. அண்ட் இதில் என்னென்னா இது வந்து டர்னபிள். நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் டர்ன் பண்ணிக்கலாம். இது டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிறதுலே லேப்டாப்ஸ் கழட்டிக்கலாம், மாட்டிக்கலாம், திருப்பிக்கலாம், சார்ஜிக்கலாம், கவுத்துக்கலாம். அந்த மாதிரி அப்பயே வந்துருச்சு. இதெல்லாம் செமையாக இருக்குல்ல. அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இதே பிளேயர்ஸில் வந்து நீங்கள் ஏவி இன்புட் கொடுத்துக்கலாம். ஏவி இன்புட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய சிசிடிவி யூசேஜ் இருக்குது. ஸோ சிசிடிவிக்கு தனியாக ஒரு மானிட்டர் ஒன்று வாங்கி வைக்கணும். அதுக்கு பதிலாக இந்த பிளேயர் இருந்ததுன்னா இதில் அந்த ஆப்ஷன் ஏவி இன்புட் ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் சிசிடிவிலேருந்து ஒரு HDMI கன்வெர்ட்டர் இல்லைனா VGA கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கி ஏவி கன்வெர்ட் பண்ணி அந்த பின் வந்து இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதிலே படம் தெரிய ஆரம்பிக்கும். சவுண்டு கேட்கும். நீங்கள் சப்போஸ் சிசிடிவி அதில் வந்து மைக் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் சவுண்டு கேட்கும். அப்படியே பார்த்துக்கலாம் இதில் நம்ம. ஸோ இது வந்து இன்னொரு டைப் பிளேயர். எல்லாமே டிவிடி, டிவிக்ஸ், சிடி, VCD, MP3 இது எல்லாமே ப்ளே ஆகும். அண்ட் இதில் இந்த ஆப்ஷன்ஸ் ஏவி ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பென் ட்ரைவ் போடுற ஆப்ஷன் இதில் இருக்குது. அண்ட் பென் ட்ரைவ் ப்ளஸ் SD கார்டு போடுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பிளேயர் இது வந்து ஆர்கியோ அப்படிங்கிற ஒரு மாடல். இதுக்கு அடுத்தது இதே மாதிரி இதில் என்னென்னா நீங்கள் கேம்ஸும் விளையாடலாம். இந்த பிளேயர்லேயே வந்து சில இதில் கேம்ஸ் CD தனியாக விற்கிறாங்க. இப்போ அந்த ரம்மி கேம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் சிஸ்டமில் வரும்போது, கம்ப்யூட்டர் வரும்போது அந்த கேம்லாம் வந்துருச்சு. அது மட்டும் அந்த கேம் வந்து CDs வந்து நீங்கள் இந்த பிளேயர்ஸ்லையும் போட்டு விளையாடலாம். ஸோ அடுத்தது இது வந்து ஜம்போ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஜம்போ கம்பெனியோட பிளேயர் இதுவும் வந்து டர்னபிள் தான். இதில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் டர்ன் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல மாடல். அது வந்து 360 டிகிரி டர்ன் பண்ணுது. இது 180 டிகிரி தான். இப்படி டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி தான் டர்ன் பண்ண முடியுது. அண்ட் இதுவும் வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். இதுலேயும் வந்து நீங்கள் USB, SD கார்டு, அப்புறம் ஏவி அவுட்புட் எடுத்துக்கலாம், ஏவி இன்புட் கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து அடாப்டரில் பே ஆகிறது தான். இதில் ஆக்சுவலாக பேக்கப் பேட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் பழைய மாடல் ஓல்டு கேஜெட்டுங்கிறதுனால இப்போ பேட்டரிலாம் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இவனை வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இது என்னென்னா ஸ்க்ரீன் கொஞ்சம் ஓல்டு மாடல்ன்றதுனால ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் வெள்ளை ஆயிடுச்சு. இதில் இது போடலாம். ஒரு DVD போட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். DVD ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கேம் CD. இது அன்றைக்கி வந்ததில் ஏதோ டேமேஜ் ஆகி போச்சு. அதனால் கேம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. நோட்டீஸ்க்கு வர ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. இதுதான் இந்த மோட்டர் வந்து ஏதோ அடிபட்டுருச்சு, ஸ்ட்ரிப்பு ஏதோ அடிபட்டுருக்கு. அதனால் அது இதாக இல்லை. சரி, ஒரு CD போட்டு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு வேணால் சொல்லலாம். நோட்டீஸ்க்கு வர ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் இதில் தான் இருக்குது. எனிவேஸ் இது வந்து இந்த ஸ்ட்ரிப்பு வந்து ப்ராப்பராக அடிப்படாமல் வந்துருந்ததுன்னா இது நல்லாயிருக்கும். ரன்னிங்கில் இருந்தது தான். பட் இது ரன்னிங் வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்கள். ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டெக்னீஷியன் யார்ட்டையாவது கொடுத்தோம்னா இதெல்லாம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக. இது வித் ஸ்க்ரீன். இப்போ போர்ட்டபிள் DVD பிளேயர்ஸ் வித்தவுட் ஸ்க்ரீன் காமிக்கிறோம் உங்களுக்கு. இதெல்லாம் வித் ஸ்க்ரீன். எப்படியும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அதுக்காக ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மாடல். ஆனால் இப்போ இந்த பிளேயர்ஸ்லாம் அமேசான்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன பிளேயர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த கேஜெட்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் HDMI உடைய கேஜெட்டோடைய லிங்க்கும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வாங்கிங்க. அந்த லிங்க் மூலியமாக வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு கமிஷன் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அஃபிலியேட் சம்திங்
நீங்கள் இல்லை உனக்கு கமிஷன் கொடுக்க மாட்டேன்டா, நான் டேரெக்டாக போய் தேடி வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ எனக்கு ஒன்றும் மானிட்டைஸ் கூட ஆகலை, மானிட்டைஸ் ஆனது டிசேபிள் ஆகி போச்சு, மறுபடியும் எப்போ மானிட்டைஸ் ஆகும் தெரியல. அது வரைக்கும் இது ஒரு சப்போர்ட் தானே, அவ்வளோதானே. முடிஞ்சால் அதில் போய்ட்டு வாங்குங்க இஷ்டம் இருந்தால். அண்ட் இது வந்து காமிச்சுன்னா பேனாசோனிக்கோடைய விசிடி பிளேயர். அண்ட் இன்னும் 2 பிளேயர்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க, அங்கே மேலே இருக்கும். இது வந்து ஒரு போர்ட்டபிள் டிவிடி பிளேயர், விக்டர் கம்பெனிலேருந்து. இது வந்து ஒரு டிவிடி பிளேயர், MP3 MP4, அதாவது MP4ங்கிறது வீடியோ ஃபார்மேட்டோடைய VLC அண்ட் டிவிக்ஸ். அதுக்கப்புறம் ப்ளூரே. இது ப்ளூரே பிளேயர் கிடையாது, ப்ளூரேக்குன்னு தனியாக பிளேயர்ஸ் வந்துச்சு. இது வந்து ஒரு மாடல், அவ்வளோதான். இதில் வந்து டிவிடி போட்டு நீங்கள் டிவிக்கு அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்க்ரீன் கிடையாது. அண்ட் இது ஒரு டிவிடி பிளேயர், கோபி அப்படிங்கிற. இது வந்து எல்லாம் ஒரு தாய்வான் மேக்குன்னு நினைக்கிறாரு, ஜப்பான் ஒரு தாய்வான். ஓகே, ஏதோ ஒரு மேக், பட் இது எல்லாமே டிவிடி பிளேயர்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் எப்பயும் இந்த மொபைல்ஸை வச்சுட்டு அதிலே படம் பார்த்துட்டு அதிலே பாட்டு கேட்டுக்கிட்டு யூடியூப்பில் இதெல்லாம் ஓகே தான். உலகமே ஒரு இதில் டிவைஸில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மொபைல் ஒரு டிவைஸ் வந்ததுனால எத்தனை கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு, எத்தனை ஆளுங்களுக்கு வேலை போச்சு அப்படிங்கிறது 1990s தாண்டி 2000 அந்த ரேஞ்சில். மொபைலுக்கு முன்னாடி பேஜர் வந்தது. பேஜர் வந்தப்போ எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா பேஜர் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும். இப்போ என்கிட்ட பேஜர்னா அந்த பேஜர் வந்து இத்தனோண்டு இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து ரிங் பண்ணுவீங்க, ஃபோன்லேருந்து கால் பண்ணுவீங்க, DOT ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயம் மச்சான் வரும்போது ஒரு இது வாங்கிட்டு வரா அப்படின்னா எனக்கு வந்து அந்த மெசேஜ் மட்டும் வரும். வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரவும் அப்படின்னு மெசேஜ் வரும். இல்லை வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க, வரும்போது 4 முட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஃபோனில் சொல்லுவாங்க. அது வந்து அந்த வாய்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி வரும். இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, வாய்ஸ் டு டெக்ஸ்ட், ஹே கூகுள், ஹே சிரி, அதெல்லாம். அது வந்து அந்த இதில் வேறு அப்படி சொன்னால் இது மட்டும் இது வந்துடும். நல்ல வேலை அப்படி எதுவும் இல்லை. அந்த மாதிரி சொல்லும்போது வாய்ஸ் ஆக்சஸ் அதுதான் ஃபஸ்ட்டு. செல்லுலார் பேஜரில் வந்து வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அந்த மெசேஜ் மட்டும் வரும். அது காசு பிடிப்பாங்க, அவ்வளோதான். அது பேஜருக்கு வந்து காசு கட்டணும். பேஜர் வந்து கொஞ்ச நாள்லே இந்தியாவில், ஆனால் பேஜர் முன்னாடியே இருந்து இருக்குது, ஃபாரின்லாம் ஒரு 5-6 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பேஜர் வந்தப்போ உடனே மொபைல் வந்துருச்சு. பேஜருக்கு அப்புறம் மொபைலில் என்னென்னா அப்போது இருந்த மொபைலோடைய டெக்னாலஜி கொஞ்சம் யாரையும் பெருசாக பாதிக்கல மீன்ஸ் அதில் வந்து கால்குலேட்டர் இருந்துச்சு. மொபைலில் கால்குலேட்டர், மொபைல்லே ஆர்கனைசர், மொபைல்லே வந்து மெசேஜஸ், அப்புறம் SMS மெசேஜஸ், டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் இருந்தது. அதுக்கடுத்து ஃபோன் கால்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மொபைல்ஸ் வந்த அந்த டைமில் இன்கமிங் காஸ்ட்டும் அவுட் கோயிங் காஸ்ட்டும் அப்போ கூட பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஒரு சில பேருக்கு தான் பாதிச்சது. ஏன்னா ஒரு பொசிஷன் மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. 2003-2004 இந்த ரிலையன்ஸ் வந்தது. 501 ரூபாய்க்கு ஃபோன் கொடுத்தாங்க. அதில் டிவியும் பார்க்கலாம். அந்த மாதிரி அது கொஞ்சம் குறைவாக தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட் தான், கொஞ்சம் ப்ளூ கலரில் தெரியும். அந்த ஃபோனில் நாங்களாம் பேசியிருக்கோம், சிங்கப்பூர், மலேசியா எல்லா ஊருக்கும் பேசியிருக்கோம். அதில் தான் அம்பேர் ஆனது அவன். ஏன்னா ஃப்ரெண்டுங்க எல்லாம் மொபைல் வச்சுருந்தாங்க. வாங்கி ஃபோன் பண்ணோம்னா ISD லோக்கல் எல்லாமே ஒர்க் ஆகும். ஏன்னா அப்போ வந்து அவன் கரெக்டாக அந்த டெக்னாலஜி கொண்டு வந்தானே தவிர அதை ரெகுலேட் பண்ணாமல் விட்டுட்டான். எந்தெந்த இதுக்கு எவ்வளோ போகணும், அந்த ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் அவன் ப்ராப்பராக அந்த டைமில் செட் பண்ணதுனால கண்ட மேனிக்கு ஃபோன்ஸ் எல்லாரும் ஃபோன் வாங்க ஆரம்பிச்சாங்க. குக்கருக்கு ஃபோன் ஃப்ரீ, பைக் வாங்கினா ஃபோன் ஃப்ரீ, ஒரு ஃபோன் வாங்கினா இன்னொரு ஃபோன் ஃப்ரீ. அப்போலாம் வந்து ஆதார் கார்டு வரல அந்த டைம். 2003-2004 ஆதார் கார்டெலாம் கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஒரு ஜெராக்ஸ், ஏதாவது ஒரு பேரை போட்டு கொடுத்துருவானுங்க, ப்ரூஃப் வாங்கிடுவானுங்க. செல்ஃபோன் வாங்கிட்டா பில்லு மட்டும் எங்கேயாவது ஒன்று போகும். 10,000-20,000 ஒவ்வொரு ஆளும். இந்தியாவில் 3/4 பேர் வாங்கினா அந்த செல்ஃபோனை. ஒவ்வொரு ஆளும் 10,000-15,000 பேசிட்டு பணம் கட்டவே இல்லை. அனில் அம்பானி இப்போ துண்டை போட்டு உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறது பாவம். அவர் பண்ணது கரெக்டாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தார், ஓகே. பட் அது சரியான ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணலை. அதனால் நஷ்டம். அந்த ஃபோன் வந்தப்போ கூட யார் பாதிச்சானா, வாட்ச் நிறைய பேர் கட்டுறது விட்டாங்க, கால்குலேட்டர் நிறைய பேர் வாங்குறத விட்டாங்க. அப்புறம் இந்த ஃபோன் வச்சுருப்பாங்க, ஹேண்டிகேப் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, மாற்றுத்திறனாளி, அவங்க வந்து அங்கங்கே ஃபோன் பூத் வச்சுருப்பாங்க. ஒரு ஜெராக்ஸ் கடை, ஒரு ஃபோன் பூத்து அதிலே இருக்கும். அதை வச்சு சில பேர் குறைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ரூபா காயின் போட்டு பேசுறது. மொபைல் வந்தப்போ அதுவும் போயிடுச்சு. அந்த மாற்றுத்திறனாளிக்கு இருந்த ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்போ எல்லாமே இதுதான். அவங்க வந்து ஒரு ஃபோன் பூத் வச்சு உட்காந்துருவாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வருமானம். STD பூத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர், மாற்றுத்திறனாளி மட்டும் இல்லை, நிறைய பேர் STD பூத்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர் வந்தது. கம்ப்யூட்டர் சென்டர்னால ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. கம்ப்யூட்டர் சென்டர் பிரிண்ட் அவுட்டு, ஜெராக்ஸு இதெல்லாம் எடுக்கிறது வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் பிரிண்ட் அவுட்டு, ஜெராக்ஸு, போஸ்டல் தகவல் பரிமாறதுக்கான முக்கியமான காரணம் இந்தியா போஸ்டல் அவங்களுடைய சேவைகள் இதெல்லாம். இப்போவும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. பட் நிறைய ஊர்களில் போஸ்ட் ஆஃபீஸை க்ளோஸும் பண்ணிட்டாங்க. ஏன்னா மொபைல் வந்ததுக்கப்புறம் டெலிகிராம், மணி ஆர்டர், மெசேஜஸ், லெட்டர்ஸ் இதெல்லாம் யாருமே எழுதுறதில்ல. ஸோ இது எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. அதனால் போஸ்டல் ஆஃபீஸுங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது. இப்போ ஓரளவு லிமிட்டடான போஸ்ட் ஆஃபீஸஸ் தான் இருக்குது. முன்னாடி எல்லாம்
தெருவுக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும், சிவப்பு கலரில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். நம்ம ஜிபி முத்து கூட வச்சிருப்பாரு பாருங்க, அதில் அந்த இந்தியா போஸ்ட்டில் தான் ஜிபி முத்து பொழைச்சிட்டு இருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ அந்த போஸ்டல் அதிலே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சு. மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. கேல்குலேட்டர் யாரும் வாங்குறதில்ல, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதில்ல, ப்ரௌசிங் சென்டர் போகிறதில்ல. 2015க்கு அப்புறம் ப்ரௌசிங் சென்டர் சுத்தமாக இல்லை, எங்கேயுமே ப்ரௌசிங் சென்டர்னு யாரும் வச்சிடல. எல்லாமே மொபைல்லே மெயில் அனுப்புறது, பிரிண்ட் அவுட்டு கிடையாது, அப்படியே டாக்குமெண்ட் அனுப்புறது, ஸ்கேனர். ஏன்னா அந்த ப்ரௌசிங் சென்டர் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க அந்த எஸ்டிடி பூத்து ப்ரௌசிங் சென்டர் இப்படி தனித்தனியாக இருக்கும்போது கூட எதுவுமே பிரச்சனை இல்லை. போனோம்னா ஒரு 10 ரூபா ஸ்கேனிங்க்கு, ஒரு 10 ரூபா 5 ரூபா பிரிண்ட் அவுட்டுக்கு, இப்படி அவங்க ஒரு மணி நேரத்துக்கு 15 ரூபா ப்ரௌசிங்க்கு, நெட் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படிலாம் இருந்தது. அவங்களும் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வேலை வாய்ப்பு இருந்தது. மொபைல் வந்ததுக்கப்புறம் வாட்ச் கம்பெனிஸ் அவுட்டு, கேமரா கம்பெனிஸ் அவுட்டு. கேமரா கம்பெனிஸ் இப்போ இந்த யூடியூப்னால கேமரா கம்பெனிஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. பட் வாட்ச் கம்பெனியும் சுத்தமாக போச்சு. வாட்சஸ் வந்து யாரும் நிறைய பேர் கட்டுறதில்ல முன்னாடி எல்லாருமே கட்டியிருப்பாங்க. 99% கண்டிப்பாக வாட்ச் இருக்கும். மொபைல் வந்ததுக்கப்புறம் வாட்ச் வந்து இப்போ ஒரு 10 to 15% அதிகம் தான் வாட்ச் கட்டுறவங்க. கால்குலேட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மட்டும் வாங்குவாங்க கால்குலேட்டர். இப்போ வீடுகளில் இங்கே கால்குலேட்டர் இருக்கா? கிடையாது. வீடுகளில் கிடையாது, கடைகளில் கிடையாது. இப்போ பில்லிங் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை விட்டுருங்க, மொபைல்னு சொல்கிறேன். அடுத்தது கேமராஸ், அது வேறு என்ன, டிவிடி பிளேயர்ஸ். இப்போ டிவியே எவ்வளோ சேல்ஸ் கிடையாது, டிவியே யாரும் வாங்கின மாதிரி தெரியல. ஏன்னா முன்னாடி எல்லா வீட்லையும் டிவி இருக்கும், இப்போ எல்லாருமே மொபைல் வச்சிருக்காங்க. ஒரு 2 மொபைல் 3 மொபைல் ஒரு வைஃபை போட்டோம்னா எல்லா சேனல் அதிலே வந்துடுது. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், அது ப்ரைம், ஸ்மால் டிவி எல்லாமே மொபைலில் வந்துடுது, அதிலே பார்த்துக்கிறாங்க. அதில் போச்சு. டிவிஸோடைய இதுவும் கம்மியாகிடுச்சு, சேல்ஸும் கம்மியாகிடுச்சு. வேறு என்ன, சில பேர் கண்ணாடி கூட வாங்குறது இல்லைப்பா. முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, அதோடைய சேல்ஸே கூட கம்மியாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் மொபைலில் போய் பார்த்துக்கிறாங்க, முகம் பார்த்துக்கிறாங்க, கேமரா முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா வாங்கிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு இதெல்லாம். வேறு என்ன கம்பெனிஸ்? பேப்பர்ஸ். அதாவது ஒரு பொருளுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும்போது தான் அதோடைய ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். பேப்பருடைய பயன்பாடு கம்மியாகிடுச்சு, அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. பேப்பர் மரத்துலேருந்து இருக்குது. பேப்பர்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும்போது மரங்கள் அப்படியே இருந்தது, நிறையா வளர்த்துனாங்க, பேப்பருடைய பயன்பாடும் இருந்துச்சு. இப்போ பேப்பருடைய பயன்பாடு கிடையாது, அதனால் வந்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டுருக்குங்க. பேப்பருடைய பயன்பாடு கம்மியாகிடுச்சு, பேப்பருக்காக மரத்தை வெட்ட மாட்டாங்கன்னு. பட் மரத்தை பேப்பருக்கு அவசியம் இல்லை, ஆனால் பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு, மற்ற ஃபேக்டரிஸ் கட்டுறதுக்குன்ட்டு எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. இப்போ மரங்கள் கிடையாது. ஏன்னா பேப்பர் மரம் இருந்த ஒரே காரணம், முக்கியமான காரணம், எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று மறந்து பேப்பருங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய மரம் வளர்த்தாங்க. பட் அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, ஃபிலிம் கேமராஸ் விட்டுருங்க. கேமரா அது வந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் நோக்கி இப்போ கேமராஸ் 300 MP 400 MP 1000 MP லென்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேமராஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அது டெவலப் ஆகிடுச்சு. யூடியூப் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, யூடியூப் இல்லைன்னா கேமரா டெவலப் ஆகிருக்காது. கேமரா செக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கும், யூடியூப் மட்டும் இல்லைன்னா. பட் யூடியூப் இருக்கிறதுனால இப்போ ஃபில்மிங் பண்ணணும் அப்படின்ட்டு கேமராஸ்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு காரணம் தான். மற்றபடி மொபைல் கேமரா மட்டும் இருந்தது, யூடியூப் இல்லை அப்படின்னா கேமரா இண்டஸ்ட்ரி டோட்டலாக அவுட் ஆகிருக்கும். அப்புறம் கேமிங் கன்சோல்ஸோடைய இண்டஸ்ட்ரியும் மொத்தமாக போச்சு. ஏன்னா கேமிங் கன்சோல்ஸ் வந்து தனியாக இப்போ இந்த ப்ளே ஸ்டேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து இது இருக்குது. ப்ளே ஸ்டேஷன்ஸ் மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. கேம் சென்டர்ஸ் நிறையா இருந்தது. கேம் விளையாடுறதுக்குன்னே கம்ப்யூட்டர் கேம்ஸ், இந்த கேம் சென்டர்ஸ்னே நிறையா இருந்தது. கேம் ஜோன்ஸ் அப்படிலாம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதுவும் கிடையாது. அந்த சென்டர்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக மூடியாச்சு மொபைல் வந்ததுக்கப்புறம். ஏன்னா மொபைலில் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க, கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க, கேம் விளையாடுறானுங்க. இன்னும் கேம் அதிலே நிறைய வர ஆரம்பிச்சது. பட் இப்போ வந்து கேமர்ஸே கொஞ்சம் கிடையாது. எனக்கு வந்து கேம் விளையாடுறது பிடிக்காது, சிஸ்டம் கேம்லாம் தெரியாது, பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தெரியாது, விளையாட தெரியாது. அதனால் அதை விட்டுருவோம். அந்த சேனலில் கூட பார்த்தேன், நந்தா A2D நந்தா, அந்த பையன் கூட சொல்லிட்டு இருந்தா அப்படி கேமர்ஸ் இப்போலாம் நிறைய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் அந்த செக்ஷனுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. ஆனால் கேம் கன்சோல்ஸோடைய சேல்ஸ் வந்து இல்லை, கேமுடையது. மொபைல் வந்ததுக்கப்புறம் இப்போது என்னென்னா, இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் மொபைல்ஸ் வந்து இப்போ இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருக்குல்ல, இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்டில் நடந்து தான் இருக்குது, உங்களுக்கும் தெரியும் மேபி. அண்ட் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்குது மொபைல்னால. இதனால் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் போச்சு. இப்போ ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனால் இன்னும் மொத்தம் நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மக்கள் தொகை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போது எல்லாத்துக்கும் சரிசமமாக வந்து ஒரு வேலை, இப்போவே நிறைய பேர் குழந்தை பார்த்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் பார்க்குறது இல்லை. இருக்கிற வேலைவாசி எல்லாமே சேர்ந்து, எனக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வசவசம் பெற்றுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போதுன்ட்டு இருந்தாங்க. இப்போ நான் கல்யாணமே ரொம்ப லேட்டாக பண்ணிக்கிறேன், செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடுறாங்க. அடுத்தது குழந்தையே வேணாம் அப்படின்னு இப்போ ஒரு சில கான்செப்ட்லாம் வர ஆரம்பிச்சது. நீயே குழந்தை, நமக்கு என் குழந்தை அப்படின்லாம். இதுக்கு அடுத்தது இப்போ கரண்ட்டில் வந்து மொரட்டை சிங்கிள் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆம்பளை கல்யாணம் பண்ணுறாங்க, பொம்பளை கல்யாணம் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இந்த ஜென்ரேஷன் மனுஷனுடைய இனமே இருக்காத அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு காடு வாழ்விடம் இருந்தால் தான் அந்த வாழ்விடத்தில் உணவு ஷெல்டர், உடை கூட விட்டுருங்க, மிருகங்களுக்கு வரைக்கும் காமனாக பேசுவோம் ஜென்ரலாக. அந்த வாழ்விடமும்
உணவும் இருந்தால் தான் ஒரு இனங்கிறது அதில் வாழ ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு மனித இனம் மட்டும் இல்லை, மொத்த இனம் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் பற்றாக்குறை, காடு இல்லை, அண்ட் வாழ்விடம், மிருகங்களுக்கான வாழ்விடமே எங்கேயும் இல்லை. எக்ஸாம்பிள் ஊட்டி எடுத்துக்கங்க. ஊட்டியில் இப்போ காட்டு எருமை எல்லாம் ரோட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கு, வீடு வீடாக போய் நின்றுட்டு இருக்கு. நம்ம ஊரில் நீங்கள் உங்கள் தெருவில் கூட பார்க்கலாம். ஆடு மாடுலாம் உங்கள் தெருவில் ஏதாவது முன்னாடி தான் நிறைய இருந்தது, பட் இப்போ ஒன்று ரெண்டு மாடு தான் இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து நின்றுட்டு இருக்கும், வாசலையே பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு பழம் தோல் கொடுக்குறீங்களா, கஞ்சி தண்ணி ஊற்றுறீங்களான்னு. இப்போ கஞ்சி தண்ணி கிடையாது, ஏன்னா குக்கர் வந்ததுக்கப்புறம் கஞ்சி தண்ணி கிடையாது. அதுக்கு அந்த சாப்பாடும் இல்லாமல் போச்சு. கஞ்சி தண்ணி வடிச்சு அந்த கஞ்சி தண்ணி ஒரு தொட்டியில் ஊற்றி வச்சிருப்பாங்க, மாடெல்லாம் வந்து குடிச்சிட்டு போகும். தெருவில் சைடில் புல்லெல்லாம் முளைக்கும், மாடு வந்து சாப்பிட்டு போகும். இப்போ அந்த இதுவும் கிடையாது, காடு கிடையாது, அதுக்கான மேய்ச்சலுக்கான நிலமும் கிடையாது, தண்ணி குளம் கிடையாது, கஞ்சி வடித்து ஊற்றுற ஆப்ஷனும் கிடையாது. குக்கர் வந்தது, குக்கரில் அப்படியே வடிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிறது. இப்படி நிறைய ரீசன்ஸ் வந்து மிருகங்களுக்கான வாழ்விடமும் இல்லாமல் போச்சு, உணவும் இல்லாமல் போனதுனால அதோடைய ரீப்ரொடக்ஷன்ங்கிறது நின்று போச்சுன்னா அதுங்களுக்கு தேவையான கிடைக்காத போது அதோடைய இனத்தை அதை பெருக்காமல் விட்டுருச்சு. அந்த மாதிரி தான் இந்த மொபைல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி வரும்போது நம்மளுடைய தேவைகளுக்கு உணவு என்னால் இப்போ அடுத்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, இதுக்கு சாப்பாடு பத்தாது, இந்த சம்பளம் இது பத்தாது அப்படின்னு போகும்போது அவங்க குழந்தை பெற்றுக்கிறத நிறுத்திட்டாங்க, இப்போ கல்யாணம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? இப்படி ஆகிறதுனால மனுஷனுடைய இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிறது நின்றுடும். நிறுத்துறப்போ மனித இனமும் ஒரு ஸ்டேஜில் அழிஞ்சிடும். அதே மாதிரி தான் இப்போ எல்லா மிருகங்களும் வந்து மர இனமே அழிஞ்சு போச்சு. ஒரு சில மரம் மட்டும்தான் இருக்குது. உலகத்துடைய பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில மரம் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஒரு சில மிருகங்கள் தான் இருக்குது. இப்படி ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகுது தான், ஓகே, டெக்னாலஜி கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், டெக்னாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நேச்சரும் டெக்னாலஜியும் சமமான நிலையில் இருந்தால் தான் வாழ்க்கைன்னா நம்ம வாழ்க்கை, என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் எல்லாருடைய வாழ்க்கையும், எல்லா இனத்துடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பட் இப்போது பூமியே 83 சென்டிமீட்டர் சாஞ்சு, பூமியுடைய ஏற்கனவே இப்படி சாஞ்சு தான் இருக்கும் இந்த ஆர்பிட்டில் சுற்றும் போது, இது இன்னும் கொஞ்சம் 83 சென்டிமீட்டர் அளவுக்கு இன்னும் டில்ட் ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய நியூஸஸ் கேள்விப்படலாம், கடல் வந்து உள்வாங்குது அப்படின்னா, ஒரு சைடு உள்வாங்கினாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த தண்ணி வந்து சமநிலையாக கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருச்செந்தூரில் நீங்கள் வந்து கடல் உள்வாங்கிருச்சு 15 மீட்டர் உள்ளே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் கடல் தண்ணி உள்ளே வந்திருக்கும். இப்போ சென்னையில் முழுக போகுதுன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இது. எந்த இடத்துல கடல் உள்வாங்கியிருக்கோ அந்த தண்ணி இந்த பக்கமாக வருது. கடல் வந்து சூரியன் வெப்பம் அதிகமாக இருக்குது, அதனால் கடல் தண்ணி ஆவியாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. கடல் தண்ணி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. எப்படின்னா, பனிப்பாறைகள் கடலை வந்து காம்பேக்டாக பண்ணி பனிப்பாறைகளாக இருந்தது. அந்த பனிப்பாறைகள் சூரியனுடைய வெளிச்சம் பரப்பட உருகிட்டே வந்து இப்போ தண்ணி வந்து அளவு அதிகமாகிட்டே தான் இருக்குது. அந்த அளவு அதிகமாகும் போதும் அண்ட் சரியான நிலையில் பூமி இல்லாதனாலும் அதோடைய கனங்கிறது ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இன்பேலன்ஸ்டாக போயிட்டுருக்கு. அப்போது ஒரு கட்டத்தில் இது இன்பேலன்ஸ்டாக போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சூரியனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து பூமி ஒன்று உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த ஆர்பிட்லேருந்து உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உள்ளே போயிடுச்சுன்னா மிஸ்பேலன்ஸ் ஆகி உள்ளே வந்துருச்சுன்னா அது கண்ணாமன்னு போய் எங்கேயாவது கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா சூரியன்லேருந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பையும் கிராஷ் ஆகும். சூரியன் ஒரு இடத்துல நின்றுட்டு இல்லை, ஒரு இடத்துல தான் நின்று சுற்றிட்டு இருக்கு இல்லை, சூரியன் போயிட்டே இருக்குது, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது, இப்படியே போயிட்டு இருக்கு. இதை பற்றி கூட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த சூரியனை ஃபாலோ பண்ணி சுற்றிக்கிட்டே மற்ற கிரகங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போது சூரியன் அதோடைய பாதையிலேருந்து இப்படி விலகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபோர்ஸ் இல்லாமல் விலகிடுச்சுன்னா அது மட்டும் பூமி எங்கேயோ போய்டும். ஸோ அப்பயும் ஏதோ ஒரு இடத்துல போய் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உடனே நடக்கணும், உடனே நடக்கிற விஷயம் இல்லை, ஒரு வருஷங்கள் பல வருஷங்கள் ஆகும் இதெல்லாம். ஏன்னா பட் ஏதோ ஒரு நாள் முடியும். அந்த நாள் என்றைக்குன்னு நமக்கு தெரியாது, அது வரைக்கும் நம்ம இருக்க மாட்டோம். நம்மளுக்கு அடுத்து எத்தனை ஜென்ரேஷன்லாம் வரலாம், மேபி நம்ம ஜென்ரேஷனில் கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். இயற்கைங்கிறது ரொம்ப ஆபத்தானது. இயற்கை வந்து நம்ம இயற்கையை மதிக்கலைன்னா அது நம்மளை மிதிச்சுட்டு போயிடும். பட் என்னாலையும் உங்களாலையும் என்ன பண்ண முடியும்? அதிகாரம் இருக்கிறவங்க, அந்த அதிகாரத்துக்கு கூட இருக்கிறவங்க, அவங்க எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். அவங்களே பண்ணாலும் அதிகமாகவும் பண்ணிவிட்டாது. ஒரு நம்ம நேச்சரை வந்து தொந்தரவு பண்ணாமல் விட்டாலே போதும். அது பாட்டுக்கு அது என்ன காடு இருந்துட்டு போகட்டும், என்ன மலையாக இருந்து போகட்டும், அப்படி விட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை. நம்ம அதை புதுசாக போய் வெட்டி எடுக்கிறதோ இல்லை புதுசாக போய் செய்கிறதோ பண்ணாலும் அது ஆபத்து தான். என்றைக்கா ஒரு நாள் அழிவு வேண்டியது முன்னாடியே இதாகிடும், நம்மளே அழிவு கொண்டு வந்த மாதிரி ஆகிடும். முன்னாடி நான் நிறைய அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் பற்றிலாம் படிக்கும்போது ஒரு லிமிட்டடாக ஒரு 100-85 ஜெம்ஸ்டோன் தான் இருந்தது. இப்போது நான் 2005 அதை பற்றி படிக்கும்போது, ஜெம்ஸ்டோன்ஸ் பற்றி படிக்கும்போது அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போது நான் படிக்கும்போது ஒரு 200 ஜெம்ஸ்டோன்ஸ் வகை இருக்குது. எப்படி இவ்வளோ அதிகமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து மலைகள் அதை வெட்டி எடுக்கும்போது தான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த ஸ்டோன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த மலையை நிறைய வெட்ட கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய பலவிதமான ஸ்டோன்ஸ் வந்து புதுசாக கிடைக்குது.
கிடைக்கிறது நல்ல விஷயம் தான், பட் மலையை வெட்டி எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஃபோக்ஸ், இன்னைக்கு டிவிடி பிளேயர்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி உங்களுக்கு பிடிக்கணும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃபோக்ஸ், பாய்.